வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான 2 டைப் ஆஃப் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 1/2 கிலோ போல் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா இதில் இருக்க சத்து ஃபுல்லாக அதை தண்ணியிலே போயிடும். அதனால இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாதி கிழங்க வந்து ஸ்வீட் சப்பாத்திக்கும் பாதி கிழங்க வந்து மசாலா சப்பாத்திக்கும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்வீட் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பாதி கிழங்க வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் போல் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் சீனி, மிதமான சூட்டில் பால் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் உப்பு. சக்கரவள்ளி கிழங்குல நம்ம வச்சுருக்க சீனி உப்பு சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கோட ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக கட்டியே இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். அடுத்து நம்ம மசாலா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அடுத்து மசாலா சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பாதி சக்கரவள்ளி கிழங்க தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி. கசூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு பால். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பவுலில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, இதில் நம்ம வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கசூரி மெத்தி, கொத்தமல்லி, கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓமம் சேர்க்காம தான் செய்கிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் வேண்டானா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. கடைசியாக அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. சப்பாத்தி தேய்ச்சிட்டு போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இதை இப்போ தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஸ்வீட் சப்பாத்தியில் நெய் வேணா நெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபியாக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல ஏகப்பட்ட சத்து அடங்கியிருக்கு. 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். மசாலா சப்பாத்தியில் எண்ணெய், நெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.